ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னா தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த ஓப்பனிங் சாங் டிஃப்ரெண்ட்டாக போகிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இதுக்கப்புறத்துல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 12. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அண்ட் இன்விடேஷனை நிறைய இடத்துக்கு அனுப்பிட்டும் இருக்காங்க. ஃபெஸ்டிவல்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். புது ஆல்கமிஸ்ட்டை நாங்கள் ரெக்ரூட்டோ பண்ண போகிறோம். நம்மளோட இந்த ஹீலிங் போர்ஷன் ஃபார்முலாவை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறது இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை, ஃபெஸ்டிவலில் ஒரு ஆல்கமி டிஸ்பிளே நடத்தலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஐடியா நம்ம ஹீரோ சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஷியான் வந்துட்டு ஃபெஸ்டிவலில் என்னோட ப்ரிப்பரேஷனை பார்த்து நீங்கள் அதிர்ந்து போக போகிறீங்களா ட்ரீமரோன்னு சொல்லிட்டு போகிறேன். ஷியான் அது குக்கிங் இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வெல்டோராவும் ஒன்று சொன்னானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் டிராகன் பிரெத்தில் நான் மீட்டை வந்து கிரில் பண்ணுறேன் அப்படின்னு வெல்டோரா சொல்லியிருப்பான். அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ கிளம்புறான். மைலார்ட் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஷோனா கேட்குறா. ஈவன் நீங்களே இதை ரெக்வஸ்ட் பண்ணாலும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரிலன்னு ஒருத்தன் சொல்கிறான். இவன் பேர் யோஷிடா. நம்ம ஹீரோ வாழ்டில் இருந்தால் இவனும் இங்கே ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். ப்ளீஸ் சார் உங்கள் டிஷ்ஷை நான் கற்றுக்கிடணும்னு நினைக்கிறேன் ஷோனா வந்து கேட்கவும். இப்போ பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் நான் மயங்கிடுவேனா, நீ எனக்கு பெஸ்ட்டாக உன்னோட டிஷ்ஷை சமைச்சு காட்டா, அதை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன்னு அந்த செஃப் சொல்லவும். ஷோனாவை போயிட்டு சமைச்சு கொண்டு வர பார்க்க அழகா இருந்தா டேஸ்ட் நல்லா இருந்துருமா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இது அருமையா இருக்கு, ஓகே நான் அவளுக்கு என் ரெசிபியை சொல்லி கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். இப்போ மியோஜமைல்ங்கிற அந்த ஒரு பெரிய மெர்ச்சண்டை தான் காமிக்கிறாங்க. ஸ்லேவ்ஸ் வச்சு பிசினஸ் நடத்தணும்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய காசு ஆகுமேங்க அப்படின்னு சொல்லி மியோஜமைல் கேட்கவும், நம்ம எல்லாரையும் கடத்திட்டு தானே வரப்போறோம் நம்ம சொல்லவும். ஆரம்பமே தப்பா இருக்கேன்னு அவர் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. அது போக எல்ஃப்ஸையும் நம்ம பிசினஸ்ல யூஸ் பண்ண போறோம் நம்ம சொல்லவும். எல்ஃப்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கும், லீகலா அதை பண்ண முடியாது. கிரைம் ஆர்கனைசேஷனை வச்சு சிட்டிசன்ஷிப் இல்லாத ஃபாரஸ்ட்ல தங்கி இருக்கிற எல்ஃபை கடத்தி தான் பண்ண போறானா, இதுல நான் இன்வால்வ் ஆகாம இருக்கணுமே என்ன பண்ணன்னு மியோஜமைல் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹைடியோட் எப்படி இருக்க நம்ம ஹீரோ உள்ள வர, யார் அந்த சின்ன பொண்ணு அப்படின்னு கூட இருக்கிறவங்க பார்க்கவும், ரீமரோ நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்க நம்ம சொல்லவும். சரி நம்ம ஹீரோ கிளம்புனா நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் ஒட்டு கேட்கறதுக்கு தானே இங்க வந்திருக்க, உனக்கு மேனர்ஸ் யாரும் சொல்லி தரலையா நம்ம கேட்கவும். லார்ட் ரீமரோ கிட்ட பார்த்து பேச அவர் என் உயிரை காப்பாத்தினவரன்னு சொல்லவும், நைட்டு என் கிட்ட வா நான் உனக்கு டிசிப்ளினை கத்து கொடுக்குறேன்னு சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா ரீமரோவை பார்த்து பேசுவா அப்படின்னு சொல்லி அவன் எத்தி உதச்சிட்டு, கிரிமினல்ஸ் கூட எல்லாம் நான் பிசினஸ் வச்சுக்கிட்டது இல்லை, என் பக்கமே நீ வந்துடாத அப்படின்னு சொல்றான். உனக்கு நான் எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருப்பேன்னு கேட்கவும் எல்லாவனும் இதே டைலாக் தான் சொல்லுவான். நானே ஆக்சுவலி அவனை எப்படி கழட்டி விடலான்னு பார்த்தேன், டைமிங்ல வந்து காப்பாத்திட்டீங்க ரீமரோ அப்படின்னு சொல்லி அவன் ஸ்லேவ் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதுக்காக சில பேர் இப்படியோ பண்ணுவாங்கலாம் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் டீமன் லார்ட் ஆனதை அனௌன்ஸ் பண்ண போறேன். டெம்பஸ்ல அதுக்கான ஃபெஸ்டிவல் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாலை பத்தி பேசியிருந்தோம்ல, இந்த ஃபெஸ்டிவல்ல டெம்பஸ்ல நான் அதை இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ அதுவா, சரி ஓகே, என்ன சாப்பாடுலாம் இன்க்ளூட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஸ்கர்பர்ஸையும் சேர்த்து வேணா விற்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றேன். ஓகே நல்ல ஐடியா, உடனே எத்தனை கடைகளை ஆரம்பிக்க முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும். ஆளுங்களை பத்தி கவலையப்படாதீங்க, 20 கடையை இப்போ உடனே ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதுல ஒரு 5 பெஸ்ட்டான ஆளுங்களை எனக்கு தர முடியுமா, வெல்டோராவும் ஏதாச்சும் ஒரு கடையை வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஃபெஸ்டிவல் எப்படி நடத்தணும்னு அந்த 5 பேர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல்டோராவை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவரை பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவாங்க, ஒரு ஐடென்டிட்டி தெரியாம இருந்தான்னு சொல்லவும். வெல்டோரா பேரையே அந்த ஆளுங்க கிட்ட சொல்ல வேணாம், வெல்டோராக்கு ஒரு ஃபேக்கான நேமை கொடுத்துருவோம், அப்பதான் அவங்களோட அந்த 5 ஒர்க்கர்ஸ் பயப்பட மாட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும். ஒருவேளை வெல்டோரா இதுக்கு ஒத்துக்கலன்னா நம்ம கேட்கறான். வெல்டோரா இதுக்கு ஒத்துக்கலன்னா அந்த பிளானியை நான் கேன்சல் பண்ணிடுறேன், ஃபெஸ்டிவல் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டா கண்டிப்பா அவன் ஒத்துப்பான் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ட்ராம் டிராகன் கூட நான் இன்வால்வ் ஆக நினைச்சு பார்க்கவே இல்லை, ஆனா அன்னைக்கு நான் ட்ரீமரும் மட்டும் வந்து என்ன காப்பாத்தலன்னா நான் இன்னும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சாவை பார்த்துட்டு வந்து அப்புறம் முடிவு பண்ண என் லைஃப்ல ரிக்ரெட் பண்ற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது, லார்ட் ட்ரீமருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மேல் யோசிக்கிறேன். டெம்பஸ்லாம் ஆல்ரெடியே எல்லா விஷயம் இருந்தாலும் ஏதோ எனக்கு ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே தெரியுதுப்பா. டெம்பஸ்ட் ஆல்ரெடியே ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கு. ஹாட் ஸ்பிரிங் ரெசார்ட், டைனிங் ஹால் இதெல்லாம் இருந்தாலுமே இது பத்தாதுன்னு எனக்கு தோணுது. என்ன ஹீரோ சொல்லுவோம், வேறப்பா ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட்க்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும், டூரிஸ்ட் கைடா அந்த இடத்துல நான் போடலான்னு இருக்கேன். அது போக நார்மல் பீப்புள் அட்வென்ச்சரிங் பண்ற மாதிரி மினி மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வைக்கலான்னு இருக்கேன். நார்மல் பீப்புள்ஸ்க்கும் அது என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லவும், எவ்வளவு தூரம் தான் இப்ப ஃபியூச்சருக்கு யோசிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு மியோஜ்மைல் யோசிச்சுட்டு, கிங்டம் ஆஃப் வென்கிராசியால தியேட்டர் ரொம்பவே பாப்புலர், அங்க நாடகம்லாம் நடிச்சு காட்டுவாங்க, அப்புறமா மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்லாம் நடக்கும் தெரியுமான்னு சொல்லவும். இது கூட நல்ல ஐடியா தான், ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடத்தலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் கூட அந்த இடத்துல லைட்னிங் ஹீரோ மாசியோக்கின்னு ஒருத்தனை பார்த்தேன், அவனோட ஃபைட்ல நான் அப்படியே சீட் எஜ்ல உட்காந்துருந்தது தெரியுமா, அவனோட ஃபைட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஃபைட்ல இதுதான் நடந்துச்சு, அவனோட ஸ்வாட் மாதிரி யாரும் அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ஸ்வாட பார்த்திருக்கவே மாட்டாங்க. சாரிலாம் ட்ரீமரோ ஓவரா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லவும், பரவாயில்ல நீங்க இதை இவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு மொத்தமா தெரியும்னு நினைக்கிறேன். டெம்பஸ்ல ஆரி நம்ம கெட்டதுக்கான இடம் இருக்கு, அதோட இன்சார்ஜா நீங்க இருங்களேன், டிக்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்கணும், ப்ராஃபிட்டை நீங்க பாத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும். இவ்வளோ பெரிய பொறுப்பா என்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க, பரவாயில்ல எனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். லார்ட் ரீமரோ நினைச்சா அவரால் என்ன வேணா பண்ண முடியும், பட் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு மியோஸ்மைல் நினைச்சிட்டு, இந்த அரீனா எத்தனை பேர் உட்கார மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் 50,000 பேரை நம்ம ஹீரோ சொல்றான். என்கிரேசியால இருக்கிறதே 10,000 பேர் இருக்கிற லெவலுக்கு தான் ஒரு ஸ்டேடியம், அதை விடவும் 5 மடங்கு பெருசாவா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறோம். வெயிட்டிங் ரூம் இருக்கணும், என்ட்ரி ஃப்ரீயா இருக்கணும், அண்ட் நோபல்ஸ்லாம் காசு கொடுத்து உட்கார மாதிரி பிரீமியம் சீட்ஸும் அந்த இடத்துல இருக்கணும். நோபல்ஸும் இந்த மேட்சை பார்த்த மாதிரி இருக்கும், நார்மல் பீப்புளும் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். அட்வான்ஸ் புக்கிங் பண்றவங்களுக்கு சீக்கிரட்டா ஒரு பேக் என்ட்ரியோ வச்சிருந்தேன், ஸோ அவங்க லைன்ல காத்திருக்க தேவையில்ல, இந்த மேட்சை பார்க்கறதுக்காகவே நிறைய பீப்புள் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ டிக்கெட்
உங்ககிட்ட ஃப்ரீயா கொடுத்தாலும் மத்த விஷயத்துல அவங்க செலவு பண்ணுவாங்க. சோ இதுல ப்ராஃபிட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க உண்மையிலேயே பிரில்லியன்ட் லாட்ரி மரோ. அண்ட் ஈவன் இந்த மேட்ச்ல நமக்கு பெருசா ப்ராஃபிட் வரலைனாலுமே கூட மேட்ச் இல்லாத டேஸ்ல இந்த அரீனா சும்மா தான் இருக்கும். அதை ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா நம்ம விட்டுறலாம். ஈவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த இடத்துல டீச் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் நம்ம காசு பார்க்கலாம். அதுலயும் ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லவும் அதுவும் நல்ல ஐடியா தான் நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆல்ரெடி நீங்க இதை யோசிச்சிருப்பீங்களே அப்படின்னு நம்ம கேட்கவும் இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஆமா நான் முன்னாடியே யோசிச்சேன், நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன். ஸோ ஃபைட்டிங் டேஸ் நடக்காதனாலையும் நமக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபைட்டிங் இல்லாத டேஸ்ல கூட அரீனாவை எப்படி ப்ராஃபிட்டா மாத்தலாம்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது ஃபுல் ஹீலிங் போர்ஷன் கேள்விப்பட்டேன். ஃபைட் பண்றவங்களுக்கு அடிப்பட்டா நம்ம அந்த ஹீலிங் போர்ஷனை கொடுக்கலாம். ஸோ ஹீலிங் போர்ஷனும் சேல்ஸ் ஆகும், அதே நேரத்தில் ஃபைட் பண்ணறவங்களும் பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மியோஸ்மைல் சொல்லவும் இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு இந்த ஐடியா ஆல்ரெடி தோணி இருக்குமே மியோஸ்மைல் கேட்கவோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே நம்ம ஹீரோ சொல்றான். ஹீலிங் போர்ஷன் சேல்ஸும் அதே நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன மாதிரியே ஆச்சு. ஈவன் ஃபைட் பண்றவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வாடகை அந்த இடத்துல விற்கலாம், அதுலயும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. மியோஸ்மைல் இப்போ என்னோட டெம்பஸ் ஃபேமிலி ரொம்ப பெருசாயிடுச்சு, அங்க வந்து நீங்க தங்கி வேணா ஃபினான்ஸ் எல்லாத்தையும் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லாட்ரி மரோ இவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் என் உயிரை காப்பாத்தலைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். லாட்ரி மரோ எப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹே ஃபியோஸ் எப்படி இருக்க அப்படின்னு ப்ளூமனோட அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்கில் மாஸ்டர் பார்க்க போகவும் இவ்வளவு நேரம் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருந்தது. பட் திடீர்னு ஒரு டீமன் லார்ட் என்ன பார்க்க வந்துட்டாருன்னு சொல்லுவோம். ஐயோ அப்புறம் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அது நான் தான் இல்ல நம்ம ஹீரோ சிரிக்கிறான். சாரி அந்த சர்ச்சுக்கிட்ட நீங்க நல்லவங்கன்னு என்னால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லவும் நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அது வேலைக்கா இருந்திருக்காது. 7 டே கிளர்ஜிஸ் தான் இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்திருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும் 7 டே கிளர்ஜிஸ் அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுவோம். கவலைப்படாத இப்ப சர்ச்சாளுங்களும் ஒத்துமை ஆயிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்ன நினைச்சு இவன் ரொம்ப ஒரி பண்றான், இவன் ரொம்பவே நல்லவன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது டெம்பஸ்ல நடக்க போற ஃபெஸ்டிவலுக்கான இன்விடேஷன் நம்ம ஹீரோ வந்து ஃபியோஸ் கிட்ட கொடுக்கவும் பெரிய பெரிய நோபல்ஸ்லாம் கலந்துக்கிடுவாங்க நான் அப்படின்னு கேட்கவும் நீங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், கிங்டம் ஆஃப் ப்ளூமனுக்கு ஒரு லெட்டர் இருக்கு, டீமன் லார்ட் நேர்ல போனா நல்லா இருக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் நானே கிங் கிட்ட பர்சனலா போய் இந்த லெட்டரை கொடுத்துருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் யோக்கியம் உங்களை நினைச்சு கவலையா இருக்கான்னு சொல்லவும் ஓ அப்படியா அவனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வேணா அவனையும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இன்விடேஷனை யோகி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபியோஸ் கிட்டே கொடுத்துட்டு போறான். அப்புறம் மலிமோ இந்த ஃபெஸ்டிவல்ல இருப்பா நீங்க மீட் பண்ணலாம்னு சொல்லவும் டீமன் லார்ட் மலிபா அப்படின்னு சொல்லி ஃபியோஸ் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ டெம்பஸ்ட்ல நடக்க போற அந்த பெரிய ஃபெஸ்டிவல் அதுல தான் இதுக்கப்புறமா ஸ்டோரி மொத்தமா ஃபோக்கஸ் ஆக போகுது. அண்ட் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த ஃபெஸ்டிவலுக்காக வர போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.